वह कौन है அவர் யாரு यह कौन है இவர் யாரு तुम कौन हो நீ யாரு कौन आया யார் வந்தது दरवाजे पर कौन है கதவு பக்கம் யாரு இந்த மாதிரி கோன் அப்படின்னா யார் இந்த மீனிங்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோன் இந்த வார்த்தை கூட சா இந்த வார்த்தையை சேர்க்கும் பொழுது இந்த யார் இந்த மீனிங் வந்து எந்த எது இப்படி சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் इसमें कौन सा रंग तुम्हें चाहिए உனக்கு இதில் எந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது इसमें कौन सा रंग तुम्हें चाहिए அப்படின்னு சொல்லணும். உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது तुम्हें कौन सा गाना पसंद है இப்படி கேட்கலாம். இதில் எந்த ஃபுட்டு நல்லது இதில் எந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது इसमें कौन सा खाना अच्छा है அப்படி சொல்லலாம். இந்த கானா என்ற வார்த்தையை எடுத்துட்டு कौन सा अच्छा है அப்படின்னு சொன்னா அந்த எந்தன்றது எதுவா சேஞ்ச் ஆயிடும். कौन सा अच्छा है அப்படின்னா எது நல்லது இந்த ஒரு மீனிங் ஆயிடும். அதுவே துமாரா कौन सा है அப்படின்னு சொல்லும்போது உன்னோடது எது அப்படின்னு சொல்லும்போது துமாரா कौन सा है இப்படி சொல்லலாம். இந்த மாதிரி இந்த கோன் இந்த வார்த்தை கூட நம்ம சா சேர்க்கும் பொழுது எது எந்த அப்படின்னு மீனிங் வந்து மாறும். கோன் அப்படின்னா யாருன்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா தமிழ் ஈஸி ஹிந்தி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க.